விஜய் அவர்கள் கரூரில் நடந்த பிரச்சனைக்காக இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க, எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்தா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தா நேற்று ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து எப்போ பிரச்சாரம் எங்கே நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா, ஸோ நம்ம தமிழகத்தில் என்ன நடக்குது, நம்மளுடைய இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிவிக்கோட கட்சி தலைவரான விஜய் அவர்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரூரில் 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க லேட்டாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த ஒரு பிளேஸில் எப்படி இவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. இதில் இதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறாங்க, டிவிக்கோட கட்சி தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பல பேர் மத்தியில் பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தா நேற்று ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஸோ நிறைய விஷயங்களை பார்த்தா ஷேர் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 4 நிமிஷம் இருந்தது அந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் மறக்காமல் போய் முழுசாக பார்த்துருந்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு முழுசாக பார்த்தா கேட்டுக்கிட்டு போங்க. நேற்று அப்லோட் பண்ணியிருந்த அந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட பார்த்து 4 நிமிஷம் இருக்கும் அந்த ஒரு வீடியோவிலேருந்து. ஸோ அந்த வீடியோவில் சிஎம் சார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இதை சொல்கிறதுக்கு அவங்க என்ன காரணமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மக்களை எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்க, நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருப்பேன், வீட்டில் அப்படிலாம் என்னுடைய ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பேன், அங்கே 2 இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் என்ன டைரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங்கு. என்னடா இவர் இப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தா இவங்களை இந்த ஒரு வீடியோ கீழே பார்த்தா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம், அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க சோகத்தில் இருந்த ஒரு பிளேஸ்னால் கரூரை சொல்லுவோம். ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு பிரச்சாரத்தில் 41 பேர் பார்த்தா இறந்துருப்பாங்க. இதில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள்லாம் கூட இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தோன்னா உயிரை விட்டு இருப்பாங்க. எதற்காக உயிரை விட்டாங்கன்னு தெரியாமல் உயிரை விட்டுருக்காங்க அவங்க எல்லாரும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்க மதியழகன், நகர செயலராக இருக்க பவன்ராஜ், ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. தாவேக்காவோட கட்சி தலைவர் இன்னும் மருத்துவமனையில் கூட பார்க்கல, ஆதரவும் போய் சொல்லலை. ஸோ எந்த ஒரு இரங்கலும் பார்த்தீங்கன்னா சொல்லாமே கிட்ட இருந்திருந்தாங்க. ரீசெண்டாக இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணவோ மக்கள் எல்லோரும் பார்த்தோன்னா கொந்தளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 நாளாக நடந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்து எதுவுமே பதில் சொல்லாமல் இப்போ சொல்லியிருக்கேன்னு ஒரு பக்கத்தில் கோபமாக இருக்காங்க. ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் விஜய் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் காரணம் மக்கள் தான். இந்த ஒரு சின்ன பிளேஸில் ஸோ இந்த இடத்த யார் ஃபிக்ஸ் பண்ணதுன்னு அவங்க மேலே தான் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே கோபமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பல விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரச்சனையிலும் நான் குதூகலமாக தான்டா இருப்பேன்னு சொல்கிறேன். இதுமாக பார்த்தா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்சியாளர்கள் எல்லாரும் பார்த்தா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. டிவிக்கோட கட்சி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்கல, இறந்தவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு சொல்ல. ஸோ என்ன தான் பண்ணுறாங்க, இவங்க வீட்டிலே மூடிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்தது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே வராத 2 நாளாக பார்த்தா தலைமறைவாக இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தில் இருந்தாங்க விஜய் கட்சி அவங்களுடைய கட்சி மேலே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவிக்கோட கட்சியில் இருக்கிற தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பதிவை போட்டுட்டு டெலிட் செஞ்சுட்டாங்க. அந்த பதிவில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா, ஸோ தமிழக மக்களை விருப்பத்துற விதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா கடுப்பாக்கி பார்க்கலாமேன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் டெலிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு வராங்க. அதாவது என்னென்னா, ட்ரம்ப் அவர்களே ஆஸ்கார் விருது தரலாம் பொழுது படத்தில் கூட இந்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டார் விஜய் அவர்கள். ஆனால் இந்த மாதிரி நடித்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் விமர்சனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, முடிச்சிட்டிங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விதம் என்ன சொல்லியிருக்காரு அதையும் பார்த்தா சொல்கிறேங்க நம்ம கமெண்ட்டில் ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.